டாஸ்மார்க் கடை 5250 கடை இருக்குது. 2000 கடை மூடுறோன்னு அரசாணை வந்துதா? 50 சாராய ஆலை இருக்குது, அதில் 20 ஆலையை மூட போகிறோன்னு அரசாணை வந்துதா? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க் கூடாது என்பது ஒரு ஜியோ இருக்குது. அங்கே போய் இப்போல்லாம் இல்லை. ரோட்டில் மெயின் ரோடு 500 மீட்டருக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் சொன்னது. இப்போ குடிகாரன் 500 மீட்டர் போய் குடிக்க மாட்டானா? உருண்டே போயிடுவான். பாதி கடையாக அதை குறைக்கணும். ரேஷன் கடை 2500 கடை தான் இருக்குது, டாஸ்மார்க் கடை 5500 கடை இருக்குது. அதை மூடுவீங்களா? அதுக்குத்தான் புது ஆள் தேவையை தவிர மூடிய கடையை மூடுவதற்கு புது ஆளை தேவை. வைக்க வீட்டுக்கு, அன்புமணி வீட்டுக்கு, சீமான் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கு போனதே அங்கே போய் சமரசம் பேசிக்கல. திமுக தெம்பாக இருக்குங்க. திருமாவளவன் கழிச்சு விட்டு தெரியுமா? நாங்கள் ஆட்சியில் கவுக்க மாட்டோம். திராவிடக்கு ஒழிஞ்சு போச்சுன்னா சரி, அதிமுக இருக்கிற மந்திரி கூட அங்கே தான் இருக்கு. அடுத்து ஆக போகிறாங்க மந்திரியா. அதனால தான் இப்போ இந்த போர்ட்போலி போடாமல் இருக்கு. ஆனால் அவர் தான் சொல்லியிருந்தாரு, சார் என் ஆட்சியில் ஏதாவது தப்பு பண்ணன்னு என்ன இருந்தால் அது ஆர்டர்னு என்ன இருந்தால் அப்படியே அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ இந்த புரோக்கர் போலையா அங்கே இருக்கான், பனையூரில் இருக்கான், சொல்லுங்கள். ஆதவரிஜன் வீட்டில் ஏன் இருக்கான்? SNJ ஜெயமுருகன் ஏன் அங்கே வந்தார்? எதுக்கு வந்தார்? திமுக லஞ்சமே கிடையாது, ஓடி போயிரு. AI பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் AI அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை AI உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் AI அறிந்தால். பிரைம் நைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக சட்டசபை கூடியிருச்சு, அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. முதல் நாள், அதாவது முதல் நாள் முன்னே 2ஆம் நாள் 707 மதுபான கடைகள், அதாவது ஒயின் ஷாப் கோயிலுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கிற எல்லாத்தையும் மூட சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு. இந்த உத்தரவை எப்படி சார் பார்க்குறீங்க? மதுவையே முழுசாக ஒழிக்கணும், அதுதான் இப்போ இங்கே தேவையை தவிர கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருப்பதை மூடுவது ஒரு அரசாணை தேவையே இல்லை. மதுவில்லா தமிழகம், இவர்கள் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. திமுக எப்படியோ, அதிமுக எப்படியோ, அதுதான் தாவேகா. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. யாருக்கு போகுது? விஜய்க்கு போய் தான், வேறு யாருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா என்ன நிப்பாட்டில் அதுக்கு அரசாணை வந்துதா? மது டாஸ்மார்க் கடை 5250 கடை இருக்குது. 2000 கடை மூடுறோன்னு அரசாணை வந்துதா? 50 சாராய ஆலை இருக்குது, அதில் 20 ஆலையை மூட போகிறோன்னு அரசாணை வந்துதா? இந்த அரசாணையை வச்சு என்ன பண்ணுறது? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க் கூடாது என்பது ஒரு ஜியோ இருக்குது. அங்கே போய் இப்போல்லாம் இல்லை. சார், நீங்கள் மதுக்கடை என்பது பள்ளிக்கூடம், கோயில் பக்கம் இருக்கக்கூடாது என்பது பழைய அரசாணை. ஜெயலலிதா காலத்தில் வந்தது, கருணாநிதி காலத்தில் வந்தது. ஆனால் 707 கடைகள் மூடப்படுறது அப்போ எந்த விதத்தில்? அதாவது 500 மீட்டருக்கு அந்த பக்கம், மெயின் ரோடு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் டாஸ்மார்க் இருக்கணும்னு ஒரு நீதிமன்றம் சொன்னது. திமுக அதிமுக சொல்லலை, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 500 மீட்டருக்கு அந்த பக்கம், ரோட்டில் மெயின் ரோடு 500 மீட்டருக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் சொன்னது. இப்போ குடிகாரன் 500 மீட்டர் போய் குடிக்க மாட்டானா? உருண்டே போயிடுவான். பாதி கடையாக அதை குறைக்கணும். படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்தணுமே தவிர கோயில், பள்ளிக்கூடம் என்பது முதல்லேருந்தே இருக்குது. 750 கடையை நீங்கள் மூடுறீங்கன்னா, நீங்கள் பள்ளிக்கூடம், கோயிலுக்கு அருகாமையில் 500 மீட்டரில் இருக்கிற கடையை மூடுறீங்க. ஏன் இது நீங்கள் ஒரு வார்டுக்கு 2 கடை இருக்குது, ஒரு வார்டுக்கு 2 கடை இருக்குது. அப்போ ஒரு கடை மூடுவீங்களா? ரேஷன் கடை 2500 கடை தான் இருக்குது, டாஸ்மார்க் கடை 5500 கடை இருக்குது. அதை மூடுவீங்களா? அதுக்குத்தான் புது ஆள் தேவையை தவிர மூடிய கடையை மூடுவதற்கு புது ஆளே தேவையில்லை. SNJ இப்போ டாஸ்மார்க் ஒட்டு மொத்தமாக அரசிடமிருந்து தனியாருக்கு போகுதுன்னு ஒரு செய்தி இருக்குது. இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிவிட்டு தனியார் முதலாளிகளிடம் பல ஆயிரம் கோடி வாங்கினார். அதே ஊழலில் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அவர் ஆட்சிக்கு ஜெயிலுக்கும் போனார். ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்துட்டாப்புல. அவருடைய அரசியலில் போச்சு. தனியார் முதலாளிகளிடம் நீங்கள் சாராய ஆலையை, சாராய வியாபாரத்தை கொடுத்ததுக்கு பெட்டி கைமாறி இருக்குது. எத்தனை ஆயிரம் கோடி கைமாறியது என்பது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் மணிஷ் சிசோடியா மீது உள்ள வழக்கு. ஏங்க, அரசுக்கு வர்ற வருமானம் ஏன் தனியாருக்கு திருப்பி விடுறீங்க? அவள் தனியார் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கான், அதானே? இப்போ அதே ப்ராசஸிங்க வரப்போகுதுன்னு ஒரு செய்தி ஓடிட்டு.
இன்னொன்று 3 அரசாணை கையெழுத்து, அந்த சிங்கப்பெண் திட்டம், போதை ஒழிப்பு, அதுக்கப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க, தொடர்ந்து அது முதல் நாள் கையெழுத்து, அடுத்த நாள் இந்த கையெழுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அடிப்படையில் வைகோ அவர்கள், சீமான் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி தலைமைகளை சந்தித்தது, இப்போல்லாம் இதெல்லாம் எப்படி சார் புது அரசு? திமுக பயந்துட்டு இருந்தது. ஆதவ் அர்ஜுனா புதிதாக சென்னை நகர கமிஷனர் அமல்ராஜ், அவர் ஜாங்கிட்டுடைய பெரும் ரியல் எஸ்டேட்டு சாம்ராஜ்யத்துக்கு அவர் ஒரு பாதுகாவலர். அவரை கமிஷனராக போடுறோம், சபரீஷனை தூக்கி உள்ளே வைக்கணும், இப்படி ஒரு டேப் ஓடிச்சு. அதற்காகத்தான் சபரீஷனை எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறான ப்ராசஸ் பண்ணார். துர்காவும் சபரீஷனும் இந்த ப்ராசஸ் வர்றதுக்கு காரணம் புரியுதா? ஆமாம். இப்போ அந்த ப்ராசஸ்ஸு கடைசியில் எங்கெங்கேயோ போய் கொலாப்ஸ் ஆகி போச்சு. கொலாப்ஸ் ஆன பிறகு எஸ்என்ஜே ஜெயமுருகன் யார், மது ஆலை அதிபரை என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு மாதம் 500 கோடி ரூபாய் கொடுப்பேன், திமுகவுக்கு கொடுப்பேன், இப்போ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது திமுக இதை பெரிய செய்தியாக்கிடும். நீங்கள் நேராக போய் ஸ்டாலின் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, சமாதானமாகுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கதை எல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜா நகர்வலம் வருவார், மக்கள் என்ன பேசிக்கிறாங்க விட்டு கேட்பார். இந்த ராஜா சரியில்லையா, ஊராக திருட்டு கொள்ள எல்லாம் நடக்குதுயா, என்னையா ராஜா என்னையா பண்ணுறாரு, மக்கள் பேசிக்கோனா. அப்போது நம்மளோட மந்திரி போய் மந்திரி சொல்கிறதே இல்லையே, மந்திரி சொல்கிறதே இல்லையே, மந்திரி நம்மகிட்ட ஏமாத்துறான். அதனால தான் ராஜா என்ன பண்ணுவார், மாறு வேஷம் போட்டுக்குவார், மறைமுகமாக போய் கேட்பார். அப்படி கேட்கும்போது ஒரு வீட்டில் ரெகுலராக போகிறாரு. அப்போ புருஷன் என்ன பண்ணிட்டு போகிறாரு, பத்திரமா இருந்துக்க, நான் ஊருக்கு போகிறேன், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அந்த கதை தலைச்சோமே நடந்து போகிறதானே, அப்போ பத்திரமா இரு. அப்போ அந்த வீட்டில் நடந்து அந்த வீட்டில் நடந்து போகும்போது பேச்சு சத்தம் கேட்குது. ராஜா பார்க்குறாரு, எவனோ உள்ளே பூந்துட்டானே, யாரோ அந்த அதை நேற்று நம்ம இந்த வழியாக நகர்வலம் போகும்போது மாறு வேஷத்தில் போகும்போது ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனானே, யார், வீட்டுக்காரன் கணவன். இப்போ யார் உள்ளே வந்துட்டா, அந்த பொம்பளை ஏதோ நம்ம ஒரு பத்திரிகையில் வரும்போது தெரிஞ்ச கள்ளக்காதலன் கைது அப்படி ஏதோ இருக்குன்னு ஒட்டு கேட்குறாரு. விட்டு கேட்டுட்டு ராஜா உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவன் யாருன்னு பார்க்கணுங்கிறார். அவன் யார், உண்மையாக கணவனா இல்லை வேறு கதவை தட்டிடுறாரு. அப்போது அந்த அம்மா கத்துது, ஏங்க யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க அப்படிங்குது. அப்போ அவன் கணவன், இருமா நான் போய் பார்க்குறேன், யார் தட்டான்னு பார்க்குறேன் இருங்கிறார். ஓ கணவன் தான் இருக்காரு. அப்போ போய் என்ன பண்ணுறாரு ராஜா, எல்லா வீட்டையும் தட்டிட்டு போயிடுறாரு. ஏன் எல்லா வீட்டையும் தட்டுறாருன்னா, ஓ நான் இல்லை, நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சு நீ அவனே வர சொல்லியிருக்கியா, யார் கேட்பா, மற்றவன இல்லை புருஷனே கேட்பான், நான் ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டேன், ஏதாவது தட்டுறான் நைட்டில், அப்போது நீ யாரையும் வர சொல்லியா, கள்ளக்காதலன் கைதுன்னு பேப்பர் வருதா, அந்த மாதிரி ஏதோ இருக்கான்னு பொண்டாட்டி போட்டு அடிப்பானா இல்லையா. அதனால ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லா வீட்டையும் தட்டிட்டு போயிடுறாரு. ஓ வீட்டையும் தட்டினா, ஏன் வீட்டையும் தட்டினா, அப்போ புருஷனுக்கு சந்தேகம் தீர்ந்து, எவனோ திருடந்தாயா தட்டியிருக்கான்னு. இதுதான் இப்போ விஜய் போனது, வைகோ வீட்டுக்கு, அன்புமணி வீட்டுக்கு, சீமான் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் போனது. அங்கே போய் சமரசம் பேசிக்கல, எல்லா வீட்டுக்கும். திமுக தெம்பாக இருக்குங்க, திருமாவளவன் கழட்டி விட்டுச்சு தெரியுமா. ஆமாம், நீ கிளம்புங்க, இப்போ கிளம்புன்றுச்சு. ஏன் எங்குது, நாங்கள் ஆட்சியில் கவுக்க மாட்டோம், ஆட்சியா வர போட்டிய பாதி உங்களுக்கு பாதி எனக்கு. 3வது திராவிட இயக்கம் இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது. சார், நாகரிகத்தின் உச்சம், அரசியலின் மாற்ற அரசியல், இனிமே இது போல் வருமா, இந்த தலைவராக அண்ணாவுக்கு அப்புறம் இதை பண்ணது உண்டா அப்படின்னு கேட்டாங்களே சார். நீங்கள் என்ன சார் ஒரே இதை இப்படி போட்டீங்க, அண்ணாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவர் எதிர்க்கட்சியில் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மோடியும் ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆமாம், ராகுல் காந்தி போய் கட்டி பிடிவார் பார்லிமெண்ட்டில். சரி, நான் என்ன கேட்குறேன், சோனியாவும் ராகுலும் மோடி வீட்டுக்கு போய் சப்பாத்தி சாப்பிடுவாங்களா? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போகுமா? அப்போ ஐயா 2 அரசியல் தானே, திராவிடைய அரசியல் தானே ரெண்டும். ஜெயலலிதா வீட்டுக்கு கருணாநிதியும் தயாளம்மாளும் ராஜா ஜம்மோட சின்ன வீடு பெரிய வீடு கூட்டிகிட்டு போவாரா? விருந்து தட்டப்புட்டல் விருந்து வாங்க நடக்குமா? அதுதான் அரசியல். தாமரக்கணி செத்து போயிட்டார், அவர் அதிமுக எம்எல்ஏ, அப்புறம் திமுக போயிட்டார். மக இன்பத்தமிழர் அமைச்சர் எதில், அதிமுகவில். அப்போ சேர்த்ததுக்கு போல சார், அப்போ திமுக மக அதிமுக.
இன்பத்தமிழன் அமைச்சருங்க, காதி போர்டு அமைச்சர், போகவே இல்லை. ஏன்? அம்மாட்ட போய் அனுமதி கேட்டு போகலாங்கிறாரு, அதுக்குள்ளே பாடி எடுத்துட்டானுங்க. இந்த திராவிட இயக்கத்தில் நடந்தது. திராவிட இயக்கத்தில் தம்பித்துறையுடைய பொண்ணு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவை கல்யாணம், போகவே இல்லை. யார்? தம்பித்துறை மகா கல்யாணத்துக்கு போகல சார். தம்பித்துறை அதிமுக, அவன் காங்கிரஸ், வேலூர் ராஜசேகரன். நடந்தது உலகத்தில் இல்லை, இங்கே தான் நடந்தது, திராவிட கட்சிகளில். இப்போ ஒட்டுமொத்தமான எல்லா வீட்டுக்கும் போகிறார். என்ன, உங்களுக்கு வர்றது வந்துடும், உங்களுக்கு வர்றது வந்துடும், உங்களுக்கு வர்றது வந்துடும், என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க, என்ன அம்பலப்படுத்திடாதீங்க. சபரீஷன்கிட்ட இருந்து அத்தனை லைசன்ஸ் புரோக்கர் பூரா அர்ஜுன் ஆதவர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டான். எப்பவுமே ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு லைசன்ஸ் ஒரு குரூப் இருக்குன்னு தெரியுமா? குவாரி வாங்கி தரேன், லைசன்ஸ் வாங்கி தரேன், மண் வாங்கி தரேன், சிமெண்ட் வாங்கி தரேன், ஆற்றை குடைஞ்சிடலாம், மணலை குடைஞ்சிடலாம், கடலை குடைஞ்சிடலாம். நடுநிலை புரோக்கர்ஸ். நடுநிலையெல்லாம் இல்லை, புரோக்கர் நடுநிலை வேறையா? அவனுக்கு நடுநிலையெல்லாம் இருக்காது. பணம் கொடுத்தா செய்வான், இல்லைன்னா உங்களை கவுத்துருவான். இதெல்லாம் நடுநிலை. உங்களுக்கு புரோக்கர்னா யாருன்னு தெரியல போடு. பணம் கொடுத்தா எதை வேண்டுமானாலும் இந்த அரசில் செஞ்சு கொடுப்பதற்கான தரகர்கள். அவன் பூரா இப்போ முதல்ல எங்கே இருந்தான்? சபரீஷன் வீட்டில் இருந்தான். இப்போ அதை வச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டார். என்னையா ஆட்சி நடக்குது? மூன்றாவது திராவிட இயக்கம் ஒழிஞ்சு போச்சுன்னா சரி, அதிமுக இருக்கிற மந்திரி பூரா அங்கே தான் இருக்கான். அடுத்து ஆக போகிறாங்க மந்திரியா. அதனால தான் இப்போ இந்த போர்ட்போலியோ போடாமல் இருக்குது. போர்ட்போலியோ போடாமல் இருக்குது. நீங்கள் ஒரு தலித்துக்கு தான் தலித் அமைச்சரா, ராஜ்மோகன் தான் தலித்தான்னு கேட்குறான். அவன் தலித்து ஆதிராடத்தோடு தான் கொடுக்க போகிறாங்களாம். ஏன் ஐயர் வெங்கட்ராமனுக்கு ஆதிராட நாளை கொடுங்களேன். அவருக்கு பள்ளி கல்வித்துறை போட்டிருக்காங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். அது ஏன் பள்ளி கல்வித்துறை? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை வெங்கட்ராமன் செய்வான். பொண்டாட்டி அங்கே கத்திட்டு இருக்கு தெரியுமா? பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி விரட்டி விட்டு ஏழைகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சப்பே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்ட்டாங்க சார். அவர் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சிருவார். மூன்றாவது திராவிட இயக்கம்னு அழியல. திராவிட இயக்கத்தின் ஆதரவோடு திராவிட இயக்கம் தொடர்கிறது. ஊழல் தொடர்கிறது, லஞ்சம் தொடர்கிறது, லாவணியம் தொடர்கிறது. அதுக்காக சமரசம்தான். இப்போ ஆட்சியை எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, எங்கள் மேலே வழக்கு போட்டுருவாங்க. பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கோம், பல லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களை காப்பாற்றுவது சிபிஎம், சிபிஐ, திருமா, முஸ்லீம் லீக். இப்போ மொத்த கும்பலும் இங்கே வரப்போகுது. நீங்கள் தேவையில்லை, கிளம்புங்க. சமரசம் எங்களெல்லாம் பிடிக்க மாட்டோம். கட்டிங் போயிட்டுருக்கு, காசு வந்துட்டுருக்கு. புரிஞ்சுதா? ஓட்டு போட்ட 2 கோடி பேர் நாமம் திமுக வாங்கின அத்தனை லஞ்சம் கோடிகளும் இப்போ எங்கே வரப்போகுது? ஆதவர்ஜுன் வீட்டுக்கு வரப்போகுது. இப்போ சஞ்சய் வீட்டில் புட்டி இறக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் தான் சொல்லியிருந்தாரு சார், என் ஆட்சியில் ஏதாவது தப்பு பண்ணன்னு என்ன இருந்தால் அது ஆர்டர்னு என்ன இருந்தால் அப்படியே அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இந்த புரோக்கர் முறையாக அங்கே இருக்கான், பனையூரில் இருக்கான். சொல்லுங்கள், ஆதவர்ஜுன் வீட்டில் ஏன் இருக்கான்? எஸ்என்ஜே ஜெயமுருகன் ஏன் அங்கே வந்தார்? எதுக்கு வந்தார்? திமுக லஞ்சமே கிடையாது, ஓடி போய் அவ்வளோ புரோக்கர் அங்கே வந்துட்டான். எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு சார். இன்னும் ஒன்று ஊடகங்களுக்கு சில இது, அதாவது முதல்ல வந்து போலீஸ்க்கு வருவோம் சார். ஏன்னா போலீஸ் டீமில் வந்து சொல்லியிருக்காங்க போல் எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் ரவுடித்தனன்றது முன்ன இருந்த மாதிரி சட்டம் இருக்கான்னு திருச்சியில் அவர் மாவட்ட கண்காணிப்பாளர் போட்டிருந்தாரு. அது இப்போ வந்ததா சார் அந்த வீடியோ? இல்லை சார், அதெல்லாம் பழசு சார், பழசு. அதாவது புதுசாக சிங்கப்பெண்ணும் தேவையில்லை, புலிப்பெண்ணும் தேவையில்லை. டிஜிபி கூப்பிட்டு 24 மனதில் எல்லா கஞ்சாய் வரையும் ஜெயிலுக்கு போகணும்னா அந்த பட்டியல் இருக்குது, எல்லாட்டையும் இருக்குது பட்டியல். சிங்கப்பெண்ணும் தேவையில்லை, கஞ்சா டீமும் தேவையில்லை, ஹெராயின் டீமும் தேவையில்லை. இந்த யார் டிஜிபியோ எஸ்பி கூப்பிட்டு எல்லா பயிலும் ஜெயிலுக்கு போயிடணும்னா கஞ்சாய வாரம் காணாமல் போயிடும். திமுககாரன் அதிமுககாரன் தான் ஆளுங்கட்சி தான் விற்கிறான். இப்போ போலீஸுக்கு போகிறதுக்கு யார் வேணும்? தாவேக்கா வேணும். அதை தடுத்தாலே. இதுதான் ஒரே ஒரு கேள்வி சார். ஊடகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, முதல்வர் விஜயை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புனா சேனலில் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அடித்து தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிக்க. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இது புதுசாக இருக்குது. போன இதில் வந்துட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதாவது இப்போ லஞ்ச லாவணிய ஊழல், இப்போ தொலைக்காட்சி முதலாளிகள் பூராமே அமெரிக்காவுக்கு பயணமாக போகிறான். எங்கே? அமெரிக்காவுக்கு. நீங்கள் 2021 திமுக ஜெயித்த உடனே சபரீஷ் என்ன பண்ணார்? கார்த்திகை செல்வன், நான் பேர் அவ்வளோதான், ஒருத்தர் தான் சொல்லுவேன், பூ உலகின் சோன்சோ, இந்த 25 பேர் ஃபோட்டோவில் அப்படியே வந்தது.
நேரா அமெரிக்கா கூட்டிகிட்டு போய்க்கார். எதுக்கு? ஒரு ஆள் அமெரிக்கா போய் ஜாலியாக செலவு பண்ணி பப்புக்கு கப்புக்கு டான்ஸ் பார்க்குறதுக்கு 1 கோடி ரூபா செலவாகும். $1,00,000 செலவாகும். அதுக்கு மேலே சந்திரமண்டலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். இவெல்லாம் இந்த நபர்கள்லாம் எதுக்கு போனாங்க? ஆளுங்கட்சி மேலே எந்த செய்தியும் வராது. குணசேகரன் எல்லாம் சபரிஷ் எங்கே கூட்டிகிட்டு போனார்? ஹோனோலூலும் அங்கே ஒரு தீவு இருக்குது, 2 பீஸில் தான் இருக்கணும். இந்த அங்கே போய் இவர்களுக்கெல்லாம் ஷாம்பைன் பார்ட்டி, ஜக்கா முக்கா. அப்போது அதோட எல்லாம் ஊற்றி முடியாச்சு. இப்போ அதே போல் ஆதவர்ஜுன் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் அப்போ மாற்று கட்சி இல்லை, திராவிட கட்சியில் 3வது கட்சி. இவர்களை எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்? அப்போது உண்மையான செய்தி நிறுவனங்களாக இருந்தால் என்ன நடக்கிற புலனாய்வு பண்ணி செய்தி அடிக்கணுமா இல்லையா? அடிக்க மாட்டான். அப்போது ஊழல் எங்கே ஆரம்பிக்குது? இந்த ஊடகவியலாளர்கள் தான் ஊழலின் ஊற்றுக்கண். எனக்கு தெரிஞ்சு பல பேர் 200-300 கோடியாக சொத்து இருக்கு. 200-300 இப்போ கமிஷன் வாங்கி கொடுத்தவன 5 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கான். என் மேலே ஒரு வழக்கு போட்டான். கமிஷன் வாங்கி கொடுத்தவன ஈஸியாக 5 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கான்னா அப்போ கமிஷன் வாங்கினவன் எவ்வளோ வச்சுருப்பான்? ஆக மொத்தம் ஊடகங்கள், ஊடக தரகர்கள், ஊடக புரோக்கர்ஸ் எல்லாம் விட போயிட்டான். இவர்களுக்கு தர்மம், நியாயம், மக்கள் எந்த தர்மமும் இல்லை. பல்வேறு அரசியல் கேள்வி பலத்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.